ஆயத்தமாக இருக்கிறோம். எப்படி எல்லா கட்டளையும் கீழ்ப்படிகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். இப்படி ரெடியாக இருக்கிறதுக்கு படியானது ஞானஸ்தானம். அது மட்டும் கிடையாது, அதிலே சொல்கிறாரு, சகலத்தையும் அறிந்து கொண்டு இவங்க எப்படி கை கொள்றாங்களோ அதே போல் கை கொள்ளத்தக்கதாக இவங்களுக்கு போதித்து அப்படி ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்கிறார். இதில் எதற்காக ஞானஸ்தானம் அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இவங்க எடுத்திருக்கிறாங்க, நாம் இப்போ தான் எடுக்க போகிறோம். பிதாவின் மகிமையினாலே அப்படின்னு சொல்கிறார். இப்போ யாரும் செய்ய முடியாமல் இருந்தது, அது தேவனே செய்யும்படிக்கு இயேசுவை இப்படி இந்த உலகத்தை அனுப்பிச்சு பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பித்தாரு. நம்ம வாசிச்சோம், பாவத்தை போக்கும் பலியாகவும் அமைச்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவருக்குள்ளதான் ஜீவன் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே பார்க்கும்போது இந்த ஞானஸ்தானத்தின் வழி மூலமாக ஞானஸ்தானத்தை கொடுக்குற இந்த கற்பனைகளை கை கொள்கிறதுனால என்ன ஆகுறது? நம் ஜீவன் உள்ளவர்களாக ஆகிறோம். அது தேவனுக்கு பிரியமாக இருக்குது. அந்த கட்டளையை எல்லா கட்டளையும் கை கொள்வதற்கு ஏற்றவாறு இருக்கிறது. ரைட்டா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, அது அவருடைய மகிமைன்னு சொல்கிறாரு. ஆமாம், அவர் எங்கிருந்து எழுந்திருக்காரு அப்படின்னா மரித்தோரிலிருந்து. அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, நேற்று நம்ம பார்த்தோம். அப்படியே என்ன செய்கிறாரு அப்படின்னா, சிலுவையில் அரைந்த பின்பு இங்கே அவரை மறிச்சிட்டார். 3 நாள் ஆயிடுச்சு அவர் மறித்து. பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குகையில் வாங்கி கல்லறையில் வைக்கிறாங்க. அவர் 3 நாளில் வாங்கி அதுக்கப்புறம் அதை மூடிடுறாங்க. அந்த குகையின் கதவை மூடிட்டாங்க கல்லை. அப்போ இங்கே அவர் 3 நாளுக்கு பின்பு அவர் உயிர் தெழுகிறார். தேவனுடைய மகிமையினாலே அவர் உயிர் தெழுகிறார். அதற்கு ஒப்பா சொல்கிறார் பாருங்க, நாமும் புதிதான ஜீவனூர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அவர் எழுந்திருக்காரு. இயேசு எழுந்தபடிக்கு அவர் எப்படி இருந்தார்? பழைய மனுஷன் போய்விட்டு அவருடைய சரீரமானது புதுசாக வேற சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் இப்போ எப்படி இருக்காரு? வேற மனுஷனா? அவர் பிதாவினுடைய மகிமையினால எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் பாவம் இராதவராக இருக்கிறார். அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். இப்போ அவர் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறார். அதற்கு அதே போல சொல்றாரு, நாமும் அவருடைய நிபுணங்க நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நாம் இருக்கோம் இல்லை, நம்ம எடுக்க போகிற ஞானஸ்தானம் அதுக்கு ஒப்பா சொல்கிறாரு பாருங்க. நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, புதுசான ஒரு ஜீவன், ஒரு ஜீவன், ஒரு வாழ்க்கை கிடைக்குமானால் நம்ம எப்படி நடந்துப்போம்? பாவம் இராமல், எந்த ஒரு தவறும் இராதபடிக்கு, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு நடந்து கொள்வோம் இல்லையா? அதே போல் நாமும் புதிதான ஜீவனூர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம அப்படி அவருடைய புதிதான ஜீவனம் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய மரணம், அந்த புதிதான ஜீவன் எப்படி கிடைச்சதுன்னா அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல் அவருடைய மரணத்துக்கு ஒப்பாக நாமும் அந்த தண்ணியில் அடக்கம் பண்ணப்பட்டோம் இல்லையா? அப்போ அந்த தண்ணியில் என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, நான் புதிதான ஜீவன், நான் புதிதான, எனக்கு ஒரு இருதயம் இருக்குது, மனம் இருக்குது, இந்த ஜீவனை நான் இயேசுவுக்காக பயன்படுத்துவேன் முழுவதுமாக,
நான் மற்றபடி என்னுடைய சுயமாக நான் எதுவும் நான் செய்ய மாட்டேன். அப்போது நாம் என்ன இங்கே நினைக்கணும்? நம்ம தண்ணிக்குள்ளே போக போகிறோம் இல்லையா? நான் போயிட்டு வரும்போது மட்டும் நினைக்கணுமா, எப்பவுமே நினைக்கணுமா? கேள்வி. தண்ணியில் போகிறோம்ல, அப்போ மட்டும் நினைக்கணுமா? தண்ணியில் முழுகிறோம் இல்லையா, அப்போ மட்டும் நினைக்கணுமா புதிதான ஜீவன் உள்ளவர்களாய்? இல்லை, எப்பொழுதுமே அதை சிந்திக்கணும். அந்த இருதயம் இருக்கணும், எப்பவுமே அந்த மனம் இருக்கணும். என்ன மனம்னா புது மனம், அது புதிய மனம் இல்லையா? அந்த புதிய மனம் நமக்கு கிடைக்கும். அந்த புதிய மனம் என்ன சொல்லுகிறது? நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் தேவனுக்காக ஜீவிக்க போகிறேன், நான் இயேசுக்காக நான் இப்படி எழுப்பப்பட்டிருக்கிறேன். சரி, ஆதலால் அந்தபடி எழுந்திருக்குள்ளே புதுசாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி மூழ்கி இப்படி எழுந்திருக்கும் போது நம்ம என்னவா இருக்கிறோம்? புதுசாக இருக்கும். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில், ஆமாம், அவர் எப்படி மரணம் இருந்துச்சு, அந்த சாயல நாமும் இணைக்கப்பட்டவர்களாய், ஆனால் அவர் உயிர் தெழுந்ததின் சாயலாகவும் இணைக்கப்பட்டு இருப்போம். அவருடைய மரணத்தின் சாயலால் நாமும் இணைக்கப்பட்டார்களானால், யார் யார் அப்படி போகிறாங்களோ, அப்படி மரணத்திற்குள்ளாக சாயலாக அப்படி முழுகப்படுறாங்களோ, சகலத்தையும் அறிந்து கொண்டு சகலத்தையும் விசுவாசித்து அப்படி எழுப்பப்படுறாங்களோ, சொல்கிறாரு மரணத்தின் சாயல், அவருடைய மரணத்தின் சாயல் நாமும் இணைக்கப்பட்டவர்களானால், இணைக்கப்பட்டோம் அப்படின்னா அவரால் உயிர்த்தெழுதலின் சாயலாகவும் இணைக்கப்பட்டு இருப்போம். அந்த இதுக்கு இந்த உணர்ந்து கொள்ளுதல் தேவைன்னா அந்த புதிய மனம் நமக்கு தேவை, புதிய மனம் இல்லையா? இப்போது அவர் அப்படி இணைக்கப்பட்டுட்டோம்னு வச்சுங்க, அவருடைய மரணத்திற்குள்ளாக நம்ம இணைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா, உயிர்த்தெழுதலின், அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நாமும் உயிர்த்தெழுதலின் சாயலாகவும், சாயல்னா அது அப்படியே அது எப்படி இருக்கிறதோ அதே போல் நாமும் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நாமும் இணைக்கப்பட்டு இருப்போம். சரி, அவர் எழுந்தது பிதாவின் மகிமைன்னு சொல்கிறார். அவர் எழுந்தது 3 நாள் எழுந்தது மகிமைன்னு சொல்கிறார், அவருடைய மகிமை. ஆமாம், நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நாம் இனி பாவத்திற்கென்று ஊழிய செய்யாதபடிக்கு. பாவம்னா என்னன்னு தெரியும் நமக்கு, தேவனுடைய பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, அதை நாம் மீறுவோமானால் அது பாவம். இது மிகப்பெரிய ஒரு அடிப்படையே, இது மிகப்பெரிய ஒரு அடிப்படையான இயேசு சீஷர்களுக்கு தேவையான ஒன்று. நம்ம பாவத்திற்கு ஊழியம் செய்யக்கூடாது, சேவை செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டு, சரீரம் இந்த சரீரத்தில் பாவம் இருக்கக்கூடாது. இப்போ அது ஒழிந்து போகணும்னா எங்கேயோ செத்துடணும்னு சொல்லலை அவர், அது கலைந்து போகணும், அது வேணாம் நமக்கு. அந்த பாவத்தில் சரீரத்தில் வரக்கூடிய பாவம் நமக்கு தேவையில்லை. எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக தான் இருக்கும் இல்லையா? இருதயத்திற்குள்ளாக வரக்கூடிய எந்த ஒரு பாவமும் தீட்டுப்படுன்ற அப்படி தானே சொல்கிறேன். நேற்று அப்படி தானே படித்தோம். புறம்பே வரக்கூடிய நம்ம சாப்பிட்றது அது கழிந்து போகும். ஆனால் இருதயத்திலிருந்து புறப்படுகிறக்கூடிய ஒரு காரியம் அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துன்ற. நம்முடைய பழைய மனுஷன் பாருங்க, அந்த பாவ சரீரம்னு சொல்றாரு இல்லையா, அது ஒழிந்து போகுன்றார், அழிஞ்சு போகணும். ஆமாம், பழைய மனுஷன் சொல்கிறோம். அது என்னது? பழைய மனுஷன். ஆமாம், இப்போ நான் புதுசான ஒரு ஜீவனாக இருக்கிறேன், அது என்னன்னா புதுசு. அது என்ன சொல்கிறோன்னா புதிய மனம், புதிய மனுஷன் சொல்கிறோம். அது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாவ சரீரம், அந்த பழைய மனுஷன் ஒழிஞ்சு போகும். சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். நம்ம சிலுவையில் எடுத்துக்கொண்டு வரோம் இல்லையா, நம்மளுடைய சிலுவை என்ன சிலுவை?
அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னுடைய பின் செல்லு. ஆமாம். அப்போ இயேசுவை நம்ம பின்தொடரும் போது அவர்கிட்ட ஏதாவது இருந்துச்சா? தீய குணம் ஏதாவது இருந்ததா? இறக்க இல்லாண்மை ஏதாவது இருந்ததா? எல்லாமே நன்மையாகத்தான் இருந்தது. இப்போ இங்கே சொல்கிறாரு, தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொள்ள முடியல. என்னுடைய சிலுவை, நான் யாரையும் சொல்ல, என்னுடைய சிலுவை என்னால் எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னா நான் பாத்திரம் கிடையாது. அது சரியான ஒரு தகுதியுள்ள பாத்திரம் கிடையாது. ஆமாம். அப்போ நான் கற்றுக்க வேண்டியது எதோ இருக்குது இல்லை. அப்போ நான் வளர வேண்டியது இருக்குது இன்னும். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். அந்த சிலுவையில் அறையப்பட்டது என்ன? எனக்காக இல்லையா? அந்த பழைய மனுஷன், நான் பழைய அந்த காரியங்கள் செய்தேன், எனக்காக வாழ்ந்தது, என் இச்சை ஆசை இச்சையில் தவறுன்னு சொல்லலை. ஆனால் எல்லா ஆசையும் தேவனுடைய சித்தத்தை செய்யாது இல்லையா? எல்லா ஆசையும் பண ஆசை, எந்த ஒரு ஆசையும் தேவனுடைய சித்தத்தை செய்யாது. புதிய மனுஷன் தான் மாறணும். அவ்வளோதான். அதுதான் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படி இந்த மனம் இருக்கு இல்லையா? இந்த மனம் என்னது சொல்லுது தெரியுமா? அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, சேர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். மரித்தவன் யாரு? இப்போ நம்ம எனக்காக வாழ மாட்டேன்னு சொல்றீங்க இல்ல, இது மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி உங்க மனசு அந்த பழைய காரியத்தை நீங்கிடுச்சு. இப்போ என்ன செய்யுது? நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பட்டிருக்கிறேன். ஓகே. அப்போ அந்த காரியம் தான் அந்த பழைய மனுஷன்தான் பாவத்திற்கு காரணம் இல்லையா? அந்த புதிய மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தேவனுக்கு அடிமை, நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷன் அடிமை. பிள்ளைக்கும் அடிமைக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. இல்லைன்னா சொல்லணுமோ எஜமான் தான் சொல்லணும், பெற்றோர்கள் தான் சொல்லணும். எஜமான் அதுக்கு அவங்க அடிமைலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில். அப்படிலாம் கிடையாது. பிள்ளைனாலே அடிமை, தேவனுக்கு பிள்ளைனாலே அடிமை. ஆனால் உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லலை, அவங்க தேவன் சொல்லலை. இது தேவனுடைய பிள்ளைகள், நம் தேவனுக்கும் நமக்கும் உரிய ஒரு காரியம். ஆமாம், தேவனுடைய பிள்ளை. ஆகையால் கிறிஸ்துவோடு கூட நாமும் மரித்தோமானால், இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, சிலுவை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, மறிச்சிட்டீங்க அப்படின்னா, எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று எழுந்திருக்காருல கிறிஸ்து, இது மட்டும் அவர் மரிப்பதே கிடையாதான், அவருக்கு மரணமே கிடையாதுன்ற. நம்ம பூமிக்குரிய வகையில் அப்படிதான் மறிக்கிறோம். ஒரு நாள் நம்ம மறிப்போம், திருப்பி பிறந்து மறிக்கிறோமா? அப்படி கிடையாது. ஒரு தடவை பிறப்பதும் பின்பு செத்த பிறப்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, அவர் ஜீவனாக இருக்கிறார். ஆமாம், இப்போ கிறிஸ்து மரிச்சிட்டாரு, பூமிக்குரிய வகையில் பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சு மரிச்சிட்டாரு இல்லையா? இப்போ அவர் என்ன செய்யறது இல்லையா? அவர் மரிக்கிறது கிடையாது இப்போ. ஏன்னா அவர் நித்திய காலமாக இருக்க போறாரு இல்லையா? இப்போ அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கார் இல்லையா? இப்போ நான் மரிச்சேன்னா அதே போல் எனக்காக இந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டேன், பழைய மனுஷன் வேணாம், நான் இயேசுக்காக வாழ போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். அப்போ நான் இனி மரிப்பதில்லை, ஏன் நித்தியமாக ஒரு நாள் வாழ்வேன். மரணம் அவர் சொல்கிற காரணம் வேதனை. நீ அப்படியே அக்னியும் கந்தகமும் எரியிற ஒரு காரியத்தில் நான் என்னை போட்டு விடுறது தாங்குமா? தாங்காது. அந்த ஐஸ்வர்யவன் கேட்குறான், ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க, எனக்கு தாகமாக இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் போதும், என் நாவு மட்டும், உடம்பு கூட தேவையில்லை, என் நாக்கு இருக்குல்ல அதை மட்டும் நான் குளிர பண்ணிக்கிறேன். அவன் என்ன பண்ணிட்டான்? மொத்த உலகத்தையும் ஆதாயப்படுத்திக்கிட்டான் இல்லையா? ஆதாயப்படுத்தி என்ன செஞ்சுட்டான்? சம்பூர்ணமாக வாழ்ந்தான். சம்பூர்ணமாக ரத்தாம்பரமும்
விலையேற பெற்ற வஸ்திரம். அவன் தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். இயேசுக்காக வாழ்றது தான் ஜீவன். இயேசுக்காக வாழ்றது தான் ஜீவன். அதை நம்ம இழந்து போகக்கூடாது. எப்படி இழந்து போவோம்? எனக்காக வாழும்போது தான் இழந்து போவோம். இயேசுவை மறந்து, அவர் பிரமாணத்தை மறந்து, என் சிலுவை எடுத்துக்கொள்ளாமல் நான் இருப்பேன்னா அது மறந்து போகுது. சரி, நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு நான் மறுக்கிறேன் அப்படின்னா, மரணம் இனி ஆண்டு கொள்ள அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவரை ஆண்டு கொள்வதில்லை. அப்போ நான் மறிக்கிறேன் அப்படின்னா, நான் நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். பாவத்திற்கு அவர் மறிச்சிட்டார்ல, பாவ மன்னிப்புக்கென்று ஒரு தரம் மறிச்சார். எல்லாருக்கும் மீட்பு கொடுக்கும்படியா. யாரு? இயேசு. அது நமக்கு தெரியும். அவர் எப்படி மறிச்சாரு, எவ்வளோ பாடுபட்டார், எவ்வளோ பிதாவின் சித்தம் செஞ்சார். நேற்று படித்தோம் நம்ம. ஒரே தரம் மறித்தார். அவர் பிழைத்திருக்கிறார், பிழைக்கிறார். இந்த உலகத்தில் மறிச்சதுனால, பிதாவின் சித்தத்தை செய்யறதுனால தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் இருக்கிற அந்த சூழ்நிலையை தேவன் எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா? அவர் சிருஷ்டிகராக இருந்தார், அவர் இந்த உலகத்தில் அனுப்பிச்சிட்டாரு. அங்கே அவர் உலகத்தை உண்டாக்கும் போது நீங்கள் பார்க்க முடியும், அவருக்கென்று அவரை கொண்டும் தான் உண்டாக்குனார். அது பிதாவினுடைய நோக்கத்திற்கு ஏதுவாக மட்டும்தான் இருந்தது. அவருடைய நோக்கம் இயேசுடைய நோக்கத்துக்காக இல்லை. இயேசு பிதா என்ன சொன்னாரோ அப்படியே தான் செஞ்சார் இல்லையா? அப்போ இந்த வல்லமை பிதா கிட்ட இருந்தால் வந்தது. இப்போ பிழைத்திருக்கிறார். அவர் பூமியில் ஜெனிப்பித்தார். அவர் பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சார். அவர் நம்ம படித்தோம், அவருடைய வார்த்தை எப்படி போதிக்கிறாரு, அவர் எப்படி நடக்கிறாரு, அவரை அடிக்கும் போது, துன்புறுத்தும் போது எப்படியெல்லாம் அவர் பேசினார், அவர் எவ்வளோ கற்பனைகளை கை கொண்டார், அவர் எவ்வளோ வழி நடத்தினார் உண்டு. சரி, இங்கே அவர் இப்போது அது மரண பரியந்தம் இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், என்னதென்று தெரியாதிருக்கிறார்கள், தெரியாமல் இருக்காங்க, இவங்களுக்கு மன்னியும். அப்படி சொல்லும் போது என்ன காண்பிக்கிறது? அங்கே என்னை போட்டு யாரோ அடிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க அப்படின் போது அவங்களுக்கு மன்னியும் என்று ஜெபம் பண்ணுறாருல, அது என்ன குறிக்குது? அது அவங்க என்னதென்று செய்யல, முழுசுமாக அவங்களே அறியாமல் செய்கிறாங்க. அது எவ்வளோ தாழ்மையை குறிக்குது. அந்த இடத்துல கூட பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. எது வெளியேற பெற்ற ஒரு இருதயம்? பாவத்திலேயே இருப்பதா, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதா? எது தேவனுடைய பார்வையில் மேன்மையாக இருக்கும்? நான் எனக்கேற்றபடி வாழ்வதா? இங்கே சொல்கிறார்ல, அவர் பிழைத்திருப்பது தேவனுக்கென்று பிழைக்கிறார், அதுதான் அவருக்கு மேன்மையாக இருக்குது. இயேசுவை வானம் பூமி சகலத்தையும் கொடுத்துட்டாரு என்று நம்ம படிக்கிறோம் ரொம்ப ஈஸியாக. ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார். மாம்சத்தில் கொண்டு அவர் பிதாவே செய்யணும். அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக அவரை உருவாக்கி, அவர் சகல ஞானமும் பிதாவினுடைய ஞானத்தில் பரிபூர்ணத்தில் அவர் கற்றுக்கொள்ள வைத்து, என்ன போல உங்களை போல சகோதரர்களை போல கற்றுக்கொள்ள வைத்து, அவருடைய அடிச்சூட்டில் நடக்க வைத்து, அவர் நாள் பார்த்தீங்கன்னா அறிந்து கொண்டே, சகலத்திலையும் அறிந்து கொண்டு இல்லையா, அந்த ஒரு ஞானத்தை கற்றுக்கொண்டு நாம் பார்க்குறோம் இல்லையா, அவர் ஞானத்திலையும் மனுஷனுடைய தயவிலையும் விருத்தி அடைந்தார், அறிவிலே வளர்ந்தார் என்ற வாசியம். இப்போ ஒரு முழுசாக பிழைத்திருக்க, யாருக்காக மாட்டோம்? அவர் பிதாவுக்காக மட்டும்தான் வாழ்கிறேன். ஆமாம், நான் என்ன செய்யணும், நான் என்ன வாழணும் அப்படின்னா, நான் பிதாவுக்காக மாத்திரம் வாழ வேண்டும். சரி, இங்கே சொல்கிறாரு, லூக்கா 20:28 சொல்கிறாரு, அவர் மரித்தோரின் தேவனாயிராமல், மரித்தோர் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, பாவத்துக்கு என்று மறிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தேவன் கிடையாது.
ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார், எல்லோரையும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்கள் என்றார். ஆமா, அவருக்குள் பிழைத்திருக்கார். ஆமா ஆமா. சரி, 2 கொரிந்தியர் 5:15 பார்க்கும்போது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், எனக்காக நான் இப்போ பிழைக்க போகிறேன், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய போகிறேன், எனக்காக நான் பிழைக்கல, இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று இருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். புரிஞ்சுதில்ல? பிழைத்திருக்கிறவர்கள், ஆமாம், இயேசுக்காக தேவனுக்காக பிழைத்திருக்கோம். இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், எனக்காக நான் வாழாம தங்களுக்காக மரித்து, யாருக்காக? நமக்காக மரித்தார்ல இயேசு. மரித்து எழுந்திருக்கிறவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா, பிழைப்பது, வாழ்வது, மரிப்பது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்க. அப்போ அங்கே போகும்போது, அந்த நகரத்துக்குள்ளே போகும்போது நம்ம நினச்சி பார்க்குறோம் இல்லையா, நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய நகரம், இத்தனை மில்லியன் மக்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாம் விசுவாசிக்கிற நபர்கள், தேவன் என்று மகிமைப்படுத்த நபர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் கரெக்டாக பிழைத்திருக்கிறவர்கள், நான் எனக்காக பிழைக்கல, இயேசுக்காக மட்டும்தான் நான் பிழைக்கப் போகிறேன், அவர்தான் கர்த்தர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் இயேசு, அவர்தான் கிறிஸ்து, நான் அவருக்காக, எனக்காக அவர் மரித்தார், நான் பிழைத்திருப்பது அவருக்காக பிழைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் பிழைத்திருக்கேன். இப்போ நான் பிழைக்கிறேன், பிதாவுக்காக, தேவனுக்காக, இயேசுக்காக நான் பிழைக்கிறேன். எனக்கு ஜீவன் இருக்கு. ஜீவன் அவ்வளோ பெரிய நகரத்தில் தேவனானவர் எனக்கு என்ன செய்கிறாரு? என்னை கனமான பாத்திரமாக பயன்படுத்தக்கூடிய. நம்மளுடைய நோக்கம் என்ன? அவரை அறியக்கூடிய அறிவில விருத்தி அடையும். நம்ம இந்த கட்டளையையும் விடாமல் கை கொள்ளணும். எல்லா கட்டளையும் நம்ம கை கொள்ளணும், விசுவாசிக்கணும் இல்லையா? இயேசு தெரியும், இயேசுவானவர் எப்படி வந்தார், மாம்சம் நம்ம வாசித்தோம். நம்ம இந்த பிரமாணத்தெல்லாம் கை கொள்ள முடியல. பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் இயேசுவை தேவன் கொடுத்தார் நமக்காக. இப்போ இவர் அவர் மாம்சத்தின் சாயலாக வந்தார் இல்லையா, அவர் மாம்சமாக வந்தார் இல்லையா, ஒரு மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார் இல்லையா, முழுசுமாக சகோதரை போல, என்னை போல, உங்களை போல, உலகத்தில் இருக்கிற மக்களை போல சாதாரண மாம்சமாக வந்தார் இல்லையா. அவர் சிருஷ்டிகராக இருந்திருக்கார். சிருஷ்டிகர். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்குனதற்கு காரணவாளி அவர் தான் உண்டாக்கினார். நான் கொலோசியர் புஸ்தகம்லாம் படிங்க, அவருக்காக மாத்திரம், அவருக்கென்று இல்லையா எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், வானம் பூமி சகலத்தையும், துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம். அவருடைய ரூபம் பிதாவினுடைய ரூபத்திற்கு ஒப்பாக இருந்தது. இப்போது நாமும் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். யாரு? தேவன். தேவன் இப்படி மாற்றிட்டார். அவருடைய கணத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கொள்ளையாடப்பட்டதுன்ற அவர் இயேசு இப்படி எண்ணல. பிதா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கணத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாரு? மாம்சமாகிட்டார். அவர் கீழே நான் பூமிக்கு அனுப்பிச்சிட்டார். நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று. இயேசு 2வது வருகை இருக்கு.
மக்கள் நினைக்கிற மாதிரி இயேசு மறுபடியும் மாம்சத்தில் பிறப்பதில்லை. அவர் ஒரு முறை தான் அவர் பிறந்து அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் நியாயத்திற்கு செய்யக்கூடிய அதிகாரத்தையும் பெற்றுட்டார். இப்போ தான் அவர் என்னவா இருக்காருன்னா குரியாஸ், அதிகாரம் உள்ளவர், உயர்பட்ச அதிகாரம் உள்ள கர்த்தர் நமக்கு இயேசுவாக இருக்கார். இங்கே சொல்கிறாரு ஒரு 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 காரியம், ஒரு சாப்டர், ஒரு சப்ஜெக்ட் வருது. என்ன சப்ஜெக்ட்னா எபிரேயர் 9:25 பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தாமே பலியிடும்படிக்கும் பிரவேசிக்கவது இல்லை. பாட்டு பிரமாணத்தில் ஆலயம் இருக்கும், கூடாரம் ஆலயம் ரெண்டு. அவங்க அடிமையாக இருக்கும்போது கூடாரத்தில் தேவனை தொழுது கொண்டாங்க, ஆலயம் கட்டும் பொழுது ஆலயத்தில் தேவனை தொழுது கொண்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆலயத்தில் வந்து ஆசாரியன் ஒருத்தர் இருக்கார், லேவி கோத்திரத்தில். அந்த லேவிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா வருஷந்தோறும், ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் வந்து அந்நிய ரத்தம், இங்கே அப்படிதான் சொல்கிறாரு, அந்நிய ரத்தத்தோட. ஆமாம், ரத்தம்னா ஆடு மாடு அவங்க ஏதோ ஒன்று பிறகுது, குழந்தை பிறகுது, பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆடு இல்லை ஒரு புறா குஞ்சு, இங்கே வந்து அந்நிய ரத்தம்னு சொல்கிறாரு, எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பலியிடணும். பலியிட்டு அந்த ரத்தத்தை அங்கே தெளிப்பாங்க. தெளிக்கும் போது பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லிட்டு, குற்ற நிவாரண பலி அப்படின்லாம் சொல்கிறது. இங்கே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறதுக்கு போல அவர் அநேகந்தரம் தாமே பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அவர் வந்து இங்கே செய்கிற மாதிரி வருஷந்தோறும் போயிட்டு பலியிட்டு தெளிக்கிற மாதிரி இங்கே உள்ளே போனோம் அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனோம்னா அப்படி தெளிச்சுட்டு தான் போனவங்க. அப்படி தெளிக்காமல் போய்ட்டு அவங்க செத்துருவாங்க. இவங்களுக்காகவும் இவங்க ஜனங்களுக்காகவும் இவங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் இதை செய்யணும் வருஷந்தோறும். அதை மாதிரி இயேசு பலியானார், அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படி கிடையாது, ஒரு தடவை தான் பலியிட்டார். அப்படி போலன்னு சொல்கிறார், தம்மே பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை இயேசு. அப்படி இருந்தா ஆனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பலியிட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியானால் அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கவும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். யார் இங்கே வெளிப்பட்டார்? இயேசு ஒரே தரம் வந்தார். அதுக்கப்புறம் எதுக்காக அவர் வரணும், எப்போ வருஷந்தோறும் வரணும் அப்படின்னா அவர் வந்து உலகம் உண்டானது முதற்கொண்டும் பிறந்து வரணும். என்ன சொல்கிறீங்க? அவர் வந்து ஒரு தடவை தான் வந்தார் இல்லையா? அவருடைய அடிச்சூடி இருக்குது நமக்கு இல்லையா? அந்த அடிச்சூடை வைத்து நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கலாம். அவர் வந்து நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு மனுஷன் மாதிரி, ஏதோ ஒரு துன்மார்க்கம் உள்ள மனுஷன் மாதிரி தானே அவனை வந்து சுத்தமாகக்கூடிய மனுஷன் கிடையாது. அவருக்கு உதவி செய்யக்கூடிய அவர் பிதா இருக்கார். அவருடைய பிதாவினுடைய அடிச்சூடு இவர் நடக்கிறார். இவரை நாம் வந்து சிருஷ்டிகராக ஏற்றுக்கொண்டு அவர் இயேசு இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆயிற்று? இவர்தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதான ஆசிரியர்லாம் கேட்பாங்க, நீ தான் மெஸ்ஸியாவா, நீ தான் தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எங்கே இருக்காங்க தெரியுமா? இப்போது அவங்க வந்து மோசேயினுடைய ஆசனத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பெரிய நீதிமான்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னு இயேசு சாட்சி கொடுக்குறாங்க. அவங்க இருதயம் வந்து தேவனுக்கு தூரமாக இருக்குது. அவங்க அன்றைக்கி வாசித்தாங்க. அவங்க அநேக ட்ரெடிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரெடிஷன்ஸ்னால் பாரம்பரியம், கஸ்டம்ஸ் இருக்கலாம். கஸ்டம்ஸ்னால் பழக்கம் வழக்கம் இருக்கலாம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அது பழக்கம் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. நான் காலையில் எழுந்து காஃபி குடிக்கலாம் இல்லையா? எனக்கு காலையில் எழுந்து எங்கள் அம்மாவுக்கு காஃபி குடிக்கலாம், என் சகோதரர்களுக்கு காஃபி குடிக்கலாம் இல்லையா? இப்படி தான் நான் வந்து டிஷ் வாஷிங் இந்த மாதிரி தேய்க்கலாம், ட்ரெஸ் வாஷ் பண்ணால் நானே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இது என்னுடைய பழக்கம். ட்ரெடிஷன் அப்படின்னா இது வந்து பாரம்பரியமாக வர்றது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியம்லாம் ரொம்ப மோசம். சொம்புகளை கழுவுறது, அநேக ஆச்சாரங்கள்லாம் இருக்குன்றது. அது தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்காது. தேவன் சொல்கிறாரு இவங்க தேவன் அதில் பிரியமாக இல்லைன்றார். நீங்கள் வந்து உதடுகளினாலே என்னை சேருகிறீர்கள், உதடுகளினாலே என்னை சேருகிறீர்கள்.
உங்கள் உள்ளமோ என்னை விட்டு தூரமாக இருக்குன்ற. பிதாவே பிதாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னீங்கன்னா நமக்கு நான் சொல்கிறது படி செய்யுங்கன்ற. ஆனால் அவங்க கர்த்தாருன்னு சொல்லலை, இவர் தான் மேசியான்னு சொல்லலை, தீர்க்கதரிசியாக இருக்கிறார்கள் என்று நிறைய சகோதரர்கள் கூட்டமே சொல்லுது. கேட்கல. அவர்னால அநேக அற்புதம் நடந்தது. இதுவரையும் நீங்கள் அற்புதத்தை காட்டுங்க, நீங்கள் மேசியாவாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நீங்கள் பிதா தான் உங்களை அனுப்பிச்சாருன்னா என்ன அடையாளத்தை எனக்கு காண்பிக்கிறீங்கன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, நம்ம படித்தோம்ல இப்போ, நீங்கள் விபச்சாரம் உங்கள் சந்ததி, சரி விபச்சாரம் அந்த மாதிரி சந்ததி. நீங்கள் யோனா தீர்க்கதரிசி 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார்ல, மனுஷகுமாரன்னு 3 நாள் இருதயமாகிய பூமியின் இருதயமாக 3 நாள் இருப்பார் அப்படின்னு சொல்லி, இதுதான் அடையாளம். அவங்க அது விசுவாசி. அவர்கள் எப்பொழுதுமே அவர் என்ன செய்திருந்தார்கள் அப்படின்னா, அவர் எல்லோரும் பரிசேயர்கள் வேத பாடகர்களை பின்பற்ற வேண்டும் என்று நல்லா மோசையின் ஆசனம் ஒன்று இருக்கும். மோசை அப்படின்றது ஒரு நீதியுள்ள மனுஷன். அவர் அவருடைய ஆசனத்தில் உக்காந்து நியாயம் திருகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மத்தேயு 21:23 29 பார்த்தீங்கன்னா சொல்கிறார், அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் அதிகாரத்தினாலே எந்த அதிகாரத்திலே இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டாங்க. ஆமாம், இது இப்படிலாம் செய்கிறீங்களா? அற்புத அடையாளம்லாம் செய்கிறீங்களா? உங்களை தேவனுடைய தாவீதின் குமாரன், இஸ்ரவேலின் ராஜாலாம் சொல்கிறாங்கல்ல, எந்த அதிகாரத்தில் சொல்கிறீங்க? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க. அவங்களுடைய மனம் என்ன பெருமையாக இருக்குது. இங்கே ஏதோ ஒரு தீர்க்கதரிசி வராரு அப்போ அப்படின்னா அவங்க சொல்வதை கேட்கணும். தீர்க்கதரிசி ஒன்று சொன்னார்னா அது உடனே நடக்கணும் இல்லையா? அவர் உடனே நடக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை உடனே விசுவாசிக்கணும், பொறுமையாக நடக்கிறது கூட இல்லை, அப்பயும் நடக்குது. உடனே விசுவாசிக்கணுன்றதுக்காக ஒரு குருடனுக்கு தொட்டாரு, கண் வந்துச்சு இல்லையா? எவ்வளோ பெரிய அற்புதம். ஒரு செத்த பணம் இருக்குது, செத்து போன ஒரு டெட் பாடி இருக்குது, அதை எழுப்புறாரு. 3 நாள் ஆயிடுச்சுன்ற லாஸ்ட் ஏந்து நின்ட்டார். கலரிலேருந்து ஏந்து நின்ட்டார். இப்போ அது நம்ம என்ன விசுவாசிக்கணும்? அவர் யார்? தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் ஒருத்தர் சொல்கிறாரு இல்லையா? இப்போது ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறீர்? அதிகாரம்னா ஒரு காரியம், வல்லமை என்ன அப்படிங்கிறது. அவங்க எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 23 மத்தேயு 23:2 எதை வச்சு செய்கிறீங்கன்னு. வேத பாரகரும் பரிசேயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பெருமை. அப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? இவர் தான் மேசியா, இவர் தான் தேவன் அப்படின்னா ஒருத்தர் மூஞ்ச பார்த்துன்னு இருந்திருப்பாங்களோ தெரியல நமக்கு. ஏன்னா மற்ற நிறைய பேர் மோசையினுடைய ஆசனத்தில் உட்காந்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அநேக இவங்களை இந்த மக்களை இயேசு நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் உலக ரட்சகர் என்று சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்காங்க? ஒருத்தர் மூஞ்சி கூட பார்த்துக்க முடியாது, வேர்த்து ஊற்றிட்டு இருக்கானா. எல்லாரையும் இவரை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்கல்ல. இப்போ திடீர்னு இவரை பின்பற்றணும்னா அநேக ஜனங்கள் பின்பற்றி போகுது. நிறைய பேர் இவர் செய்கிறதற்காக போகிறாங்க, நிறைய பேர் உணவுக்காகவும் போகிறாங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்க. அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். செய்யல. இப்போ இங்கே பாருங்கன்னா, அவங்க வார்த்தையை போதிக்கிறாங்க, தேவனுக்கு அவங்களோட உதடு சொல்லுது, ஆனால் இறுதியும் வேறு இடத்துல இருக்கு, வேற எங்கேயும் இருக்கு, அவங்க பணத்து மேலே இருக்கு.
அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அது செய்யலை. நம்ம பார்த்தோம்ல, அவங்க நான் போதித்து அதை நான் கை கொண்டு போதித்தால் நான் எல்லாரிலும் பெரியவனாக இருப்பேன், நான் கை கொள்ளாமல் நான் போதிக்கிறேன்னா சிறியவனாக இருப்பேன்ற. அவங்க சொல்கிறாங்க, சொல்லியும் செய்யலை. அவங்க எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களாக இருக்காங்க தெரியுமா? சுமப்பதற்கு அரிதான அரிய பாரமான சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதே என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களால தூக்க முடியாது, சுமக்க முடியாது, மனுஷ மேலே ஏற்றிடுறாங்க. தங்களை ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். ஒரு விரலில் கூட தொடமாட்டாங்க எதையும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? அதிகாரமாக வேலை வாங்குறது. தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். ஒரு மனுஷன் நான் செய்யும் போது எல்லா மனுஷன் எனக்கு புகழணும் அப்படி செய்கிறது. அவங்களுக்கு மனுஷன் எல்லாம் இவங்க பின்பற்றணுன்றது. தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, காப்பு நாடானா நீட்டாக இருக்கும். அவங்க ஷால்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கி போட்டுக்குன்னு நீட்டாக தொங்கும். அதெல்லாம் காப்பு நாடாக்களை அகலமாக்கி. ஏன் அகலமாக்குறாங்கன்னா, கொஞ்சம் நீதிமான் ஆகிட்டா கொஞ்சம் அகலமாக்கிடுது. தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. இப்போ பார்த்துருக்கீங்களா? அதுதான், அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க. சரி, விருந்துலாம் போனாங்கன்னா விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் உட்காந்துருவாங்க. சந்தவெளியில் வந்தனங்களையும் வந்தனம், நமஸ்காரம், சோத்திரம், பிரைஸ் தி லார்ட் சொல்கிறாங்களே, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் மனுஷன் காண வேண்டும் என்று செய்கிறாங்க என்று அழைக்கப்படுவார்கள். எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா, சந்தவெளிகளிலே வந்தனங்களையும் மனுஷரால் ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ரபி, போதகரே, இவர் பெரிய போதகர், இவர் சின்ன போதகர், இவர் அவர் மேலே, இவர் பிஷப்பு, அவர் ரபி, அப்படி சொல்கிறோம்ல. அப்படி சொல்லக்கூடாதுன்ற, மனுஷரால் காணப்படக்கூடாதுன்ற. சரி, மனுஷருக்கு முன்னாடி செய்யாதீங்க. நீங்களே ரபி என்ன படாதிருங்கள். ஏன் பண்ணக்கூடாது? நான் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லோரிலும் சகோதரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் என்னவா இருக்கீங்க? கிறிஸ்துக்குள்ள சகோதரி. கிறிஸ்துக்குள்ள என்னவா இருக்கீங்க? சகோதரி. ஞானஸ்தானம் எடுத்துட்டா நம்ம ஒரு சகோதரனை பார்க்குறோம், நீதி உள்ளவர் யாரோ சபையில் பார்க்குறோம், அவங்கள என்ன நம்ம அழைக்கணும்? சகோதரன், சகோதரி. தைரியமாக கூப்பிடணும், வெளிப்படையாக அழைக்கணும், விசாரிக்கணும். அவங்களுக்கு என்ன சொல்லணும்? சோத்திரம் சொல்லணும். சரியா? அவங்களுக்கு விசாரிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் சகோதரி. கற்றுக் கொடுக்குறாரு. எப்படிலாம் கற்றுக் கொடுக்குறாரு? இயேசுவை தவிர நமக்கு இப்படிப்பட்ட நன்மையில் ஒழுக்கம் உள்ளது அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியாது. இப்போ இயேசு இங்கே கற்றுக் கொடுக்குறாரு. பூமியில் ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்க. பூமிக்குரிய வகையில் யாரையும் சொல்லக்கூடாது. உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். ஏன்னா இதே வார்த்தையை இங்கே சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு என்ன கனம் இருக்கும்? நீங்கள் சொல்லக்கூடாதுன்னே கட்டளை கொடுத்துறாரு. நீங்கள் சொல்லாதீங்க. இயேசு சொல்லத்தை விட வேறு என்ன வழி இருக்குது? இயேசு சொல்லணும் இங்கே, இதுதான் உங்கள் பிதா என்று. அவர் என் பிதாவை காண்பிக்கிறார் பாருங்க.
பூமிக்குரிய வகையில் உங்கள் பிதா இல்லை. அவரு சொல்கிறாங்க பாருங்க, உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே. பரலோகத்தில் இருக்கார் இல்லையா ஒரு பிதா, அவரை மட்டும்தான் பிதான்னு கூப்பிடணும். வேறு யாரையும் பிதான்னு கூப்பிடுங்க. அப்பா அப்படின்னு கூப்பிடுங்க. பூமிக்குரிய வகையில் ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேடி, ஃபாதர்ன்னு தர மாட்டாங்க. ஆங்கிலத்தில் கூட ஃபாதர்ன்னு சொல்ல மாட்டாங்க, டேடி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் கூட தந்தை அப்படி சொல்லுவாங்க, தந்தை தாய் அப்படி சொல்லலாம். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் கட்டளை, உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவான். ஊழியம் செய்யணுன்ற உங்களுக்குள்ள பெருசாக இருக்கான் பார்த்தீங்களா, உயர்த்தி வச்சிருக்காருல தேவன், அவனை என்ன செய்யணுமா, அவன் ஊழியம் செய்யணுமா எல்லாருக்கும். தன்னை உயர்த்துகிறவன் என்னென்ன உயர்த்திக்கிட்டேன் அப்படின்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பூமிக்குரிய வகையில் இல்லை, ஆவிக்குரிய இல்லை. தேவன் நம்மளை உயர்த்துவார். பூமிக்குள்ள மனுஷன் நம்மளை உயர்த்த முடியாது, ஏன்னா தேவன் உயர்த்துவார். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஆபத்து. ஏன் ஆபத்துன்றாருன்னா, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதையும் இல்லை. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அவங்கள மாதிரி பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் போகிறது கிடையாது, ஏன்னா அவங்க கிரியை அந்த மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறது கேட்க மாட்டேன்றீங்க. அவர் தான் ரபி தேவன், அவர் தான் கிறிஸ்து, அவர் சொல்கிறத கேட்கலையே நீங்கள். பரலோக ராஜ்யத்தை போகிறவங்களையும் விடுறது கிடையாதுங்க, ஏன்னா அவங்களுடைய கிரியை காண்பிக்கிறாங்க. நீட்டாக இருக்குது வெளியே, ஆனால் உள்ள ஐயோ ஆபத்து, அவங்களுக்கு ஆபத்துன்றது. அவங்க யாருன்னா மாயக்காரர்கள்ன்றார். மாயம். வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோன்றாரா. பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தமும் அதிக ஆக்கினை அடைவீர்கள். ஆபத்தான ஒரு ஆக்கினை இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. இயேசுவானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு, மாயமாலம் இருக்கக்கூடாது. தேவனை சேவிக்கும் போது நீதி உள்ளவராக நம் தேவனானவர் நம்மளை காண வேண்டும். இயேசு கேட்குறாரு பாருங்க, இயேசு பிரதித்திரமாக நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். கேள்வி கேட்குறாரு. அவங்க கேட்டாங்களே ஒரு கேள்வி, அதுக்கு அதை எனக்கு சொல்லுவீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்திலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோனா கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ கேட்குற, மனுஷனால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று கேட்குறாரு. நீ இப்போ கேட்குறீங்களா, என்ன கேட்குறீங்களா? அதே மாதிரி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், நான் என்ன அதிகாரத்தில் பண்ணுறேன்னு நீங்கள் இதை சொன்னீங்களா, நான் இதை சொல்கிறேன்ற என்று கேட்டார். அதற்கு சொல்கிறார் அவர், தேவனால் உண்டாயிற்று சொல்லுவோமானால். இது யோவான் கொடுக்குற ஞானஸ்தானம் இருக்குல்ல, மனம் திரும்புங்க ஞானஸ்தானம் கொடுத்தார்ல, அது தேவனால் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னோன்னா சொல்கிறாங்க, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின் ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஞானஸ்தானம் தேவனால் தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஏன் அவர் விசுவாசிக்கல நம்ம கேட்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களே கேட்டுக்கிறாங்க. மனுஷனால் உண்டாயிற்று சொல்லுவோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று என்கிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, யோவானுடைய ஞானஸ்தானம் தேவனால் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏன் விசுவாசிகள்னு கேட்பாரு. மனுஷனால் உண்டாயிற்றுன்னு சொன்னோன்னா ஜனங்க வருகிறாங்க, ஜனங்க எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று சொல்கிறாங்க.
அவங்களுக்கு பயப்படுறோம், ஏதாவது கல் எறிஞ்சிருவாங்க அப்படின்றாங்க. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியுது, இதெல்லாம் மனசுன்னு நினைக்கிறாங்க. இயேசுக்கு பிரதியுத்தரமாக ஆன்சர் சொல்கிறாங்க பாரு, எங்களுக்கு தெரியாது. நீங்கள் கேட்டீங்கள, நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன், தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தில் இவைகளை செய்கிறேன், என்ன அதிகாரத்தில் நான் செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்லேன் என்றார். உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல நானும் சொல்ல. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? திருப்பி கேட்குது கேள்வி. இயேசு கேட்குது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இல்லையா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டவன் இவனே. மத்தேயு 21:27 ரைட்டா? இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்திலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆகினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? எப்படி தெரியுதுன்னு, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. சின்ன பையன். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிக்காரரும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க 2 பேரும் எப்படி சொல்றாரு பாருங்க, ஆயக்காரரும் ஆயக்காரரும் வேசித்தனம் பண்றாங்கல்ல, உலகத்தார பாவிகள் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு முன்னாடி போவாங்கன்றது. நீங்க என்ன தேவனோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல சொல்லிட்டாரு. அவங்கள வந்து ரோமர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒலிவ மரத்தில் காட்டத்தி மரத்தில் ஒட்ட வைக்கிறார், நம்மளை ஒட்ட வச்சுட்டார். இப்போ வந்து பெரிய ராஜ்யத்தின் ரகசியம் நல்லா பெருசு, உணர்ந்து கொள்ளணும். நிறைய சீசன் வந்து முன்பாக அவங்களை பார்க்கலும் நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்ம கூட தெரிஞ்சு கொள்ளப்பட்டோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் அவங்களுக்கு தான் பிரமாணம் கொடுத்தாரு, யூதர்களுக்கு அதிக ஞானத்தை கொடுத்தாரு, அதிகமாக ஆலயத்தை கொடுத்தாரு, அதில் சேவிக்கிறதுக்கான 613 கட்டளை கொடுத்துருக்காரு. 613 கட்டளை. இதெல்லாம் ஏன் அப்படின்னா தேவன் அவங்களுக்கு தெரிந்து கொண்டார் இல்லையா? அவங்களுக்கு மேன்மை இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ. சரி, அப்போ 2 பேரில் யார் கீழ்ப்படுகிறாங்களோ, முன்னாடி அந்த முதல் பையன் சொல்லி, அந்த முதல் பையன் சொல்லி போகமாட்டேன்னு சொல்லி போயிட்டார். இளைய பையன் வந்து போறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போகலை. இந்த 2 பேர்ல யார் இங்க வந்து தகப்பனுடைய சித்தத்தின்படி சொல்ற, தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் யார்? அப்போ அவருடைய சித்தம் தான் வந்து கீழ்ப்படிதல் போல தெரிந்தது, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை.
யார் அப்படின்னா மூத்தவன் என்று சொல்கிறாங்க. அப்போ வந்து யார் முன்னாடி போவா பார்த்தீங்கன்னா, போகிறேன்னு சொல்லி கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட கிரியம் இருதயம் இருக்கிறவங்க போல, அப்படி இந்த யூதர்கள் போல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போல யார் போயிட்டா அப்படின்னா, ஆயக்காரர்னா பாவிகள், பேசித்தனம் பண்ணுறாங்கல்ல, துன்மார்க்கர்கள், அவங்களும் போயிட்டாங்க. சரி, ஏன் அப்படி அவங்க மட்டும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் விவரிக்கிறார். ஏன் இவங்களை அனுப்புகிறாரு தேவன், சிலர் ஏன் அனுப்பலை அப்படின்ட்டு விவரிக்கிறார். ஏனெனில் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்பட்டுவில்லை என்றார். சரி, அவர்கள் என்ன செய்யலைன்னா மனம் திரும்பல, மனஸ்தாபம் படலை, அவங்க விசுவாசிக்கலை. தேவன் நீதி மார்க்கத்தை யோவான் நீதி மார்க்கத்தை சொல்லியும் நீங்கள் அவங்க விசுவாசிக்கல, மனம் திரும்பலன்ற. சரி, அவர் வேற ஒரு ஓமையை சொல்றார். வீட்டெஜமானாகிய 2 பேர், வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரனுக்கு அதை குத்தகைக்கு விட்டு புரதேசத்திற்கு போயிருந்தான். அது இங்கே பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிவதற்கு ஏற்றவாறு 2 காரியம் சொல்கிறார். தேவனுக்கு சித்தமானால் நாம் இதெல்லாம் செய்வோம். மனுஷன் என்ன செய்யணும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதற்கு அவர் உதாரணம் சொல்கிறார். ஒரு வீட்டில் ஒரு தலையாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் வந்து குத்தகை கொடுக்குறாங்க. அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி கொடுக்குறாங்க. அப்போ அதில் வந்து கொடுக்க வேண்டிய அந்த அந்த காலத்தில் கனி கொடுக்கக்கூடிய அந்த காலத்தை, குத்தகை கொடுக்க வேண்டிய காலத்தில் காசு கேட்குறாங்க, கொடுக்கல. ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறாரு, கொன்னுடுறாங்க. 2வது ஒரு ஊழியக்காரன் அனுப்புகிறாங்க, அடித்து அனுப்பிச்சிடுறாங்க. 3வது என் குமாரனுக்கு அஞ்சு இவைகளை செய்வார்கள், கீழ்ப்படியார்கள், எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்பார்கள் என்று எண்ணும் போது அந்த எஜமான் என்னாச்சு, இவர் சுதந்திரவாளி, இவனை பிடித்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா கொலை செஞ்சிட்டாங்க. அவனுக்கு என்னாச்சு, அப்போ இவர்களை விட அதிகமான பலவான்களை கொண்டு வந்து இதை என்ன செய்வார், அழிக்க போறார். அழிச்சிட்டார் இல்லையா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால என்னாச்சு, புறஜாதிக்கு போயிடுச்சுன்ற, வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு. நீங்க ஏற்றுக்கல, தேவனோட வார்த்தையை நீங்க ஏற்றுக்கல. அப்ப என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு கிடையாது. தேவனை சிருஷ்டிகர் என்று அறிந்து கொள்ளும் பொழுது அவருக்குடைய கணத்தை நீங்கள் கொடுக்காமல் இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, தேவன் வந்து அவர் வேற ஒருத்தர் கொடுக்க போறாரு இல்லையா. அதுதான் புறஜாதிக்கு போயிடுச்சு. நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய காரியம் இருக்கு, நம்ம இருக்கிறோம்ல, அப்போது அந்த நேரத்தையும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்திக்கணும். எவ்வளோ நேரம் எவ்வளோ காலம் இருக்கோ அதை நம்ம திரும்பி 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 அதை அறிந்து கொண்டு படிக்கணும், கேட்கணும். அப்போ என்ன ஆகும்னா அவரை அறியக்கூடிய அறிவியல விருத்தி அடையும். இதுதான் தேவன் கேட்குறார். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்களை துதிக்கின்றோம் பிதாவே, உங்களை சோத்தரிக்கிறோம். உங்களுடைய சத்தியத்திலே வளரத்தக்கதாக எங்களுக்கு ஞானத்தை கொடும்.
பிதாவே, ஆவிக்குரிய சத்தியத்திலே வளருவதற்கேற்றவாறு ஞானத்தையும் இருதயத்தையும் புத்தியும் எங்களுக்கு கொடுக்கும்படியாக சந்தர்ப்பங்களை கொடுத்து எங்களுக்கு உள்ளான மனுஷனிலே வைக்கக்கூடிய உங்கள் ஆவிக்குரிய ஞானத்தை கொடுக்கும் பிதாவே. நாங்கள் உலகத்திற்கு ஏற்ற போல நாங்கள் வாழாதபடிக்கு பிதாவே, உலகத்தார் இருக்கிறதுக்கு வண்ணமாக நாங்கள் இராதபடிக்கு பிதாவே, முழுவதுமாக உங்கள் மேலே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி பிதாவே, நாங்கள் அதிகமாக உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே. இந்த நேரத்திலும் சகோதரிகளும் பிதாவே உங்கள் வார்த்தைகளை கேட்கறதற்கு உதவி செய்தீரே, அதுக்காக நன்றி. உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு நீங்கள் பிதாவே பெரிய காரியங்களை செய்கிறீர் பிதாவே. அதை நாங்கள் அறிந்து அந்த கட்டளைகளை கைக்கொள்ள தயவு செய்து உதவி செய்யும். எங்கள் சகோதரிகள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தயவு கூர்ந்து உதவி செய்யும். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் சீசர்களாக இருக்கிறோம், அதை உணர்ந்து எங்கள் இயேசுவுக்கு நாங்கள் பிதாவை கீழ்ப்படி உதவி செய்யும். அவருடைய அடிச்சூரில் நடக்கும்படியாக வேண்டிய செய்கின்றோம். சகோதரிகளுக்கு ஞானத்தையும் பலனையும் இரக்கத்தையும் கொடுக்கும்படியாக வேண்டிய செய்கின்றோம் பிதாவே. குணமாக என் குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக, அவங்களுக்கு தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக, அவங்களை ஆவிக்குரியவைகளை வளருவதற்கு உதவி செய்யும். ஒவ்வொரு ஆவிக்குரிய சகோதரர்களுக்கு தேவையான பலனை கொடுக்கும்படியாக, உங்கள் ஊழியத்தையும் சித்தத்தையும் செய்யும்படியாக வேண்டி செய்கின்றோம். இதோ எனக்காக வேண்டி செய்கின்றோம். பூமிக்கரை தேவையும் ஆவிக்குரிய தேவையும் தயவு கூர்ந்து எனக்கு கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய சித்தமானால் வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் பிதாவே உங்களை தேவிக்க, உங்களை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். குமாரனும் எங்கள் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.